தங்கம் போல ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க. பட் எங்ககிட்ட ஒரு ஆயில் இருக்குங்க, அது வந்து ஸ்கின் ஆயில்னு வச்சுட்டோம். ஏனி யாரானாலும் அதை உபயோகப்படுத்துகிறவங்க எல்லாரும் எப்படின்னா, சில பேர் வந்து ஹோல் பாடி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறாங்க. சில பேர் என்னென்னா குளித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துடுறாங்க, தொடச்சிட்டு அப்படி இப்படி டேம்பன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது என்னன்னா மறுநாள் வரைக்கும் அந்த ஆயிலோட எஃபெக்ட்டு அவங்க ஹோல் பாடியிலையும் இருக்குது. அதனால் அவங்களோட உடம்பு பூரா வந்து ஒரே நிறமான கலர் வருது. தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது தெர் வில் நாட் பி எனி டிஃப்ரென்ஸ் இன் டின்ட்ஸ் த்ரூ அவுட் த பாடி. அது மாதிரி இருக்கும். அது ஒன்று. இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு சொன்னோன்னா, பொதுவாக கசகசா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம், வெள்ளரி விதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் பேஸில் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெயோட அந்த 2 இதையும் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி போட்டு, அது கொஞ்சம் கொதிக்கும்போது வால்நட் அதையும் போடுவோம், அரைச்சி போடுவோம். அதுக்கு மேலே வெட்டி வேர் போடுவோம். ஸோ ரொம்ப பெரிய கண்டெய்னரில் போட்டு செஞ்சு அதை மூடி வச்சுட்டு ஒரு 1 மந்த் கழித்து திறப்பும்போது மேலே அழகாக கோல்டன், அப்படியே வாட்டர் மாதிரி கோல்டன் ஆயிலுங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலும் தெரியும், அந்த கலரில் அது இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஆயில்.